ஸோ கைஸ் இன்றைக்கி டே 2 மசனகுடியிலேருந்து கிளம்பியாச்சு. ஸ்ட்ரைட்டாக ஊட்டிக்கு தான் போகிறோம். செம்ம டிராஃபிக் இங்கே வீக்கெண்டு. மார்னிங் ஆக்சுவலி சஃபாரி போயிட்டு வந்தோம். யானைங்களை தான் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல வியூவில் 2 யானை மாட்டுச்சு. இப்போ பெட்ரோல் பங்க் தான் போயிட்டுருக்கோம். நம்ம கூட வந்த ஹிமாலயன் வண்டிக்கு பெட்ரோல் இல்லை. ஸோ அதனால் போட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிதான். ஆக்சுவலி நம்ம வரல கூடலூரில் சுற்றி வந்தோம். இப்போ போகிறது வந்து கல்லட்டின்ற ரோடு. அது ஆக்சுவலி உங்களுக்கு கல்லட்டிலேருந்து கீழே இறங்க விட மாட்டாங்க, அலோடு கிடையாது. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேணால் நம்ம இங்கேருந்து மேலே ஏறிக்கலாம். அப்படி வேணால் போகிறதுக்கான அலோவ் பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னா நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ரொம்ப ஷார்ப் கார்னர்ஸ் எல்லாம் ஓவர் ஸ்பீடில் வந்து விட்டு பள்ளத்தில் விழுந்து தேடி எடுக்கிறதுக்கே 2 நாள் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்ததுனால அந்த ரோடு ஃபுல்லாக என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம வேணால் எக்ஸிட் இல்லைன்னா அந்த மாதிரி போய்க்கலாம் மசனகுடியிலேருந்து. ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊட்டிலேருந்து வந்தோம்னா ரொம்ப பக்கம் மசனகுடி. ஆனால் கூடலூர் போயிட்டு வரனால ரொம்ப சுற்று. கூடலூருக்கு ஒரு 52 ஃப்ரம் ஊட்டி. அண்டு ஊட்டியிலேருந்து மசனகுடி ஒரு 25 to 30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். ஓகே, கைஸ் ஒரு சேட் இன்சிடெண்ட் என்னாச்சுன்னா, இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைய சிறுத்தை வந்து கொன்றுச்சு. அது எப்படின்னா, அந்த குழந்தை வந்து அவங்க வீட்டில் இருந்து வாசப்படிக்கிட்ட அது வந்து தூக்கிட்டு போய் எஸ்டேட்டுக்குள்ளே வச்சு கொண்டிருக்கு, சாப்பிட்ருக்கு. ஸோ நேற்றே ஒரு சிறுத்தை வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்துட்டு இந்த மாதிரி அடிச்சிருக்கு. அப்போ காப்பாற்றிட்டாங்க எப்படியோ. இன்றைக்கி வந்து அவங்க அம்மா எங்கேயோ பக்கத்தில் இருந்திருக்காங்க போல் வேலைக்கு. இந்த பையன் வீட்டில் இருக்கும்போது வந்து உள்ளே வந்து தூக்கிட்டு போயிருக்குங்க. பாவம். ஆக்சுவலி நேற்று நம்ம வந்து நம்மளை கூடலூர் அந்த வழி தாங்க. அங்கே இருந்தது எஸ்டேட். ஆமாம், இங்கே என்ன சொன்னாங்கன்னா மோஸ்ட்லி எஸ்டேட்டுக்குள்ளே நிறையா இது சுற்றும். ஏன்னா அவங்க வந்து அவங்க வேலை செய்கிறவங்க அங்கேயே தங்கியிருப்பாங்க. எந்த வண்டி வசதி இருக்காது, பெருசாக கூட்டம் இருக்காது. அதனால் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு சேட் லைஃப் தான். நம்ம என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு சரி இங்கேயே இருந்தால் இப்படி இருக்குன்னு நினைக்கிறோம். நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் இந்த மாதிரி எஸ்டேட்டில் இருந்தால் இப்படி இருக்குன்னு, தனியாக யாருமே இல்லாமல். ஆனால் இதுலேயும் ரொம்ப ரிஸ்க்கு தான். நம்ம அனிமல்ஸ்லேயும் ஒன்றும் சொல்ல முடியாது. அது இங்கே இருக்க இடம் இது. நம்மளும் பார்த்து சேஃபாக தான் இருக்கணும். கார்த்திக் முன்னாடி போயிட்டு இருக்கா?
இப்போ கல்லட்டியோட ஹில்லில் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பையன் அடிக்கடி ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஏர் ப்ரெஷர் சென்சர் வந்து போயிடுச்சு. ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும்போது வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். எனக்கு வந்து இழுத்து ஓட்டி ஓட்டி கிளச் பிளேட் தான் ரொம்ப தேய ஆரம்பிச்சிருச்சுங்க. இட்ஸ் ஓகே, வேறு வழி இல்லை. யார் அந்த இந்திக்காரங்கிட்ட வாங்கினியா? எல்லாம் 100 வந்துச்சு. லெதர் பேக் 100% பியூர் லெதர் பேக். வேனசன்
குழந்தைங்க என்ன